நீங்க லாஸ்ட்டா மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது ஏன்டா இவ்வளோ காசை கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு மனசுக்கு திட்டிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். நம்ம நாட்டுல இருக்க ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் ஐடியா இது மாதிரி மொபைல் கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களோட ரீசார்ஜ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் சொல்றது 2 வருஷம் கேப்க்கு அப்புறமா இப்பதான் மொபைல் ரீசார்ஜ் ரேட் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நெட்வொர்க்கே சரி எடுக்கிறது இல்லை, அப்புறம் எதுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க? 5Gக்கு அதிக செலவாகுது, நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கோடிக்கணக்கான காசு தேவைப்படுது, டெலிகாம் கம்பெனியோட ஓல்ட் டெப்ட் இது எல்லாத்தையும் கவர் பண்றதுக்காக தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது. ஸோ பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 to 27 ஒரு ரிப்போர்ட் படி டெலிகாம் கம்பெனியோட இன்கம் 15% இன்க்ரீஸ் பண்ணா டபுள் த அமௌண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 299 ரூபாய் பேக்கு 340 to 350 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இதே 699 ரூபாய் பேக்கு 800 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம பர்ஸ்ல தான் கை வைக்க போறாங்க. வரவு எட்டுனா செலவு பத்துனாங்கிற மாதிரி நம்ம கையில இருக்கிற காசு தான் போகுதே தவிர வரவு ஒண்ணுமே வரதில்லை. நீங்களா இருந்தா 4G நெட்வொர்க்கே போது பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல எனக்கு 5G தான் வேணும், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லுவீங்களான்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.